பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர். இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கார். இப்போ கூட்டங்கள்ல பேசுறாரு. அதுல எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா? இல்ல. அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது. அதுலயும் ஒரே பல்லவி, குடும்ப கட்சி, ஊழல் கட்சி. இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன். அரசியலுக்கு யார் வேணா வரலாம், யாருக்கு நேரா பதவி வர்றதில்ல. தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும். பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல, எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு. அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்க தானே. மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம். ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக. பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேல எப்போ ரைடு விட்டீங்க? உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்ப வெளியாகிட்டு இருக்க. அடுத்து பிஎம் கேர்ஸ் நிதி, இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டளைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள், அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்கினீங்க? இதுக்கும் பதில் இல்லை. அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 lakh crore மெகா ஸ்கேம். இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே டிரான்ஸ்பர், பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.